ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பசிக்கிறது, ஆனால் சாப்பிட முடியவில்லை. காரணம், சாப்பாடை எடுத்துக்கொண்டு முகத்திற்கிட்டே போனால் முகத்தில் அடிப்பது போல இருக்கிறது சாப்பாடு. தூக்கம் வருவது போல இருக்கிறது, ஆனால் தூங்க முடியவில்லை. படுத்தால் தூக்கமும் வருவது இல்லை. எதற்கெடுத்தாலும் மனதளவில் பாரத்தோடு தான் இருக்கிறேன். சிரிக்கலாம் என்று தோன்றும், திடீரென்று பழைய நினைவுகள் வந்து உங்கள் மனதை உடைக்கும். உங்களுடைய ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் நான் என்றுமே தடையாக இருக்க மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இடத்தில் தோற்று போய் விட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இடத்தில் என்னடா வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்பது போல நினைத்து விட்டீர்கள். ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர வேண்டும் என்று நினைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் நான் தரப்போகும் விஷயங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் நீங்களே வியக்கிற மாதிரியே இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலா இப்பேற்பட்ட விஷயமா? என்னால் நம்ப முடியவில்லை. இது கனவுதான். என் வாழ்க்கை எப்படி திடீரென்று மாறும் என்பது போலவே அத்தனை விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் தானாகவே ஒவ்வொன்றாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவார்கள். இப்பொழுது எப்படி உதாசீனம் செய்கிறார்கள். நீ எல்லாம் வாழ்வது ஒரு வாழ்க்கையா? நீ எல்லாம் என்னை பற்றி பேசக்கூட தகுதி இல்லை என்று தகுதியை வைத்து யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய தகுதி என்ன? நீ எப்பேற்பட்ட செல்வாக்கோடு வாழப்போகிறாய்? நீ எப்பேற்பட்ட யோகத்தோடு இருக்கப் போகிறாய் என்பதை நான் ஒன்று விடாமல் இனி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சொல்ல வைக்க மாட்டேன், வாழ்ந்து காட்ட வைப்பேன். அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கை நான் உயர்த்துவேன். நிச்சயமாக பேரின்பம் கொண்ட உங்களுடைய வாழ்வில் இனி நடக்கப் போகும் விஷயத்தை எல்லாம் நீங்கள் பார்த்தால் வியப்பீர்கள். நாம் என்னமோ என்று நினைத்தோம், ஆனால் இந்த பிள்ளையை பார், தன்னுடைய குடும்பத்தை எப்படி சாமர்த்தியமாக நடத்துகிறார் என்று மற்றவர்கள் வியந்து பார்க்கும் வகையில் உங்களுடைய வாழ்க்கையை நான் அமைப்பேன். சின்ன பிள்ளை நீங்கள், உங்களுக்கு எதுவுமே புரியாது. இப்பொழுது நான் சொல்வது எல்லாம் சிரிப்பாகத்தான் இருக்கும். அது எப்படி உடனடியே ஒரு வாழ்க்கை மாறும் என்பது எல்லாம் உன் மனம் உன்னையே திரும்பி ஒரு கேள்வி கேட்கும். ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறேன். எல்லோருடைய வாழ்க்கையையும் மாற்றுகிறேன். என்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியாதா என்ன? என்னால் உன்னுடைய வாழ்க்கையையும் சரி, உன் குடும்பத்தில் நடக்கும் அனைத்து விஷயத்தையும் சரி மாற்ற முடியும். நிறைய மாற்ற முடியும். நிறைய நிம்மதிகளை என்னால் மட்டுமே உனக்கு கொடுக்க முடியும். நேரத்திற்கு சாப்பிடுங்கள், நேரத்திற்கு சரியாக தூங்குங்கள். உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள். நடக்க வேண்டிய அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன். சில நேரத்தில் சில வழிகள் உங்களுக்கு இருக்கிறது. அந்த வழிகள் அனைத்தையும் நானே சரி செய்வேன். அந்த அனைத்து விதமான குழப்பங்களையும் நானே சரி செய்வேன். குழப்பம் நிறைந்த வாழ்க்கைதான் நான் இல்லை என்றதெல்லாம் கூறவில்லை. இந்த குழப்பங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையிலேயே உனக்கு பிடித்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னும் ஓரிரு நாட்களில் பிடிவாத குணங்கள் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் நானும் ஒரு விஷயத்தை பிடிவாதமாக இருந்து செய்கிறேனா இல்லையா என்று பார். நீ வேண்டாம், எனக்கு தான் எல்லாமே இருக்கிறது என்று ஒரு காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது, எனக்கு இதற்கு பிறகு எதுவுமே வேண்டாம் என்றாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் இருக்கப் போகிறாய், எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை இனி நீயே உன் வாழ்வில் காண்பாய். தூக்கங்களை எப்பொழுதும் துளைக்காதீர்கள். உங்களுடைய சந்தோஷத்திற்கோ இல்லை மற்றும் வேறு எந்த ஒரு விஷயத்திற்கோ இனிமேல் குறையே நான் வைக்க மாட்டேன். பல பேர் உங்களை காயப்படுத்த நினைத்தாலும்
ஓடி வாருங்கள், என்னிடம் ஓடி வாருங்கள். உங்களுக்கு நான் இருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்க நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதையே நம்புங்கள். வசதி வாய்ப்புகள் மற்றும் அனைத்து விதமான சுபத்துவமான விஷயங்கள் அனைத்தும் நடக்கட்டும். ஆசைகளுக்கு எப்பொழுதும் நான் உங்களுக்கு எனக்கு இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று ஏதேதோ ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் என்னிடம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் என்னிடம் சொன்னால் மட்டும் போதும். மற்றபடி என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீங்கள் எதுவுமே முடிவு பண்ண வேண்டாம். அது உங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் கஷ்டப்படுத்திவிடும். கஷ்டத்தோடு வாழலாம் என்று முடிவெடுத்து விட்டீர்களா என்ன? சந்தோஷமாக வாழலாம் என்று தானே உங்களுக்கு ஆசை? அப்படி இருக்கும் பொழுது எதற்காக மற்ற விஷயத்தை பற்றி எல்லாம் யோசிக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எது சம்பந்தமோ அதை பற்றி மட்டுமே யோசியுங்கள். அதை விட்டுவிட்டு வேறு எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிக்காதீர்கள். யோசிக்கும் அளவுக்கு இங்கு எதுவும் முக்கியமானதே இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி எப்படி யோசித்தாலும் அது உங்களுடைய கையில் வந்து சேரும். இன்றைய சோதனையான காலங்கள் நாளையும் சரி எப்பொழுதும் சரி சாதனையான காலங்களாக அமையும். சீக்கிரமாக அனைத்து பிரச்சனையையும் நான் முடிப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் வாய்ப்புகள், பொறுமைகள், நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் நானே கொடுப்பேன். தேவைப்படுவது உங்களுடைய வாழ்க்கையில் என்னவாக இருந்தாலும் தாராளமாக சின்னதாக ஒரு பயம் கூட இல்லாமல் அப்பா, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கும் அப்பாவிடம் நீங்கள் எப்படி கேட்பீர்களோ அதே போல கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நான் நல்லபடியாக உங்களை வாழ வைப்பேன். யதார்த்தமான பிள்ளைகள் நீ. அதாவது சில பேர் கவுடோடு பேசுவார்கள், பழகுவார்கள். ஆனால் நீ அப்படி அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் எவ்வளவோ நபர்களை நான் பார்க்கிறேன். யாரிடமும் நீ கவுடோடோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோ நீ பழகியது அல்ல. எப்பொழுதும் நான், அதாவது தெய்வம் இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுவதற்கு தெய்வம் இருக்கிறது. நல்லபடியாக ஒவ்வொரு விஷயமும் செய்து கொடுக்கும் என்பதையே நீங்கள் நம்பினால் போதும். அசுர வளர்ச்சி, அதாவது சின்ன சின்ன வளர்ச்சியெல்லாம் அல்ல, அசுர வளர்ச்சி இனிதான் உங்கள் வாழ்வில் நீங்கள் பார்ப்பீர்கள். நீ என்னிடம் அடிக்கடி ஒரு விஷயத்தை கேட்பாய், அது ஞாபகம் இருக்கிறதா உனக்கு? எல்லோருடைய வாழ்க்கையும் மாறுகிறது. எல்லோருக்கும் புதிதாக ஏதேதோ விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் புதிதாக எந்த ஒரு விஷயமும் அமைவது அல்ல. நானும் இன்று மாறும், நாளை மாறும், நாளை மறுநாள் மாறும் என்று காத்திருந்து ஏமாறுவது மட்டுமே நிச்சயமாக உள்ளது. என்னுடைய வாழ்வில் நான் எப்பொழுது நலமாக இருப்பேன் கூறுங்கள் என்பாய். என்னதான் நான் கூறுவது? இவ்வளவு கூறிவிட்டேன். இனிமேல் பார், நீ என்னிடம் கேள்வியே கேட்க மாட்டாய். ஏனென்றால் சந்தோஷத்தை அனுபவிக்கவே உன்னுடைய வாழ்க்கையில் நேரங்கள் பத்தாது. அவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கும். சரியாக தூங்கு, சரியாக சாப்பிடு, நலமாக இரு. நான் இருக்கிறேன் உன்னோடு. ஓம் சாய்ராம்.